அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சித்திக் என்பது எந்த சஹாபியின் புனைப்பெயர்? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய புனைப்பெயர் ஆகும். முஸ்லிம் ஆவதற்கு முன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயர் என்ன? அப்துல் கபா என்பதாகும். முஸ்லிம் ஆன பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயர் என்ன? அப்துல்லாஹ் என்ற பெயர் வைக்கப்பட்டது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த சூறாவை ஓதியதால் இஸ்லாத்தை ஏற்றார்கள்? தாகா என்ற சூறாவை ஓதியதால் இஸ்லாத்தை ஏற்றார்கள். முதலாக முஸ்லிம்கள் காபாவுக்குள் எப்பொழுது தொழுக ஆரம்பித்தார்கள்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிமான பிறகு. எந்த நபியை மீன் விழுங்கியது? ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் முழுங்கியது. காக்கையும் ஜிங்களையும் ஆட்சி செய்யும் நபி யார்? ஹஜ்ரத் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம். ஆது சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டவர் யார்? ஆதி சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டது ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். சமுது சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டவர் யார்? சமுது சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டது ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நாட்டிற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள்? மத்தியன் என்ற நாட்டுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அஹ்லுல் அஸ்பக் என்று யாருக்கு சொல்லப்படும்? அண்ணன் நபி அவர்களின் குடும்பத்தாருக்கு அஹ்லுல் பைத் என்று சொல்லப்படும். ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொந்தம்? மகள் ஃபாத்திமா வழிபேரர்கள். சொர்க்கத்தின் ஆண்களுக்கு தலைவராக இருப்பவர் யார்? ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள், ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொந்தம்? ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அண்ணன் நபி அவர்களின் அன்பு மகளாவார். சொர்க்கத்தின் பெண்களுக்கு தலைவியாக இருப்பவர் யார்? ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்தின் பெண்களின் தலைவியாக இருப்பார். ஜம்ஜம் என்றால் என்ன? ஜம்ஜம் என்பது ஒரு பரக்கத்தான கிணற்றின் தண்ணீராகும். இது காபத்துல்லா மிக அருகில் உள்ளது. ஹஜ்ருல் அஸ்வத் என்றால் என்ன? சொர்க்கத்தில் இருந்த ஒரு பரக்கத்தான கல்லுக்கு பேர் ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லப்படும். இது காபத்துல்லாவின் செவற்றில் பதிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.